பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கி பணிகள் நடைபெற நடவடிக்கை. கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த முதலமைச்சரை சந்தித்து நன்றி கூறிய விவசாயிகள். நாள்தோறும் அவமானப்படுத்துவதற்கு பதிலாக தன்னை அன்புமணி தரப்பு வெட்டி வீசி இருக்கலாம். தகப்பனை 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டுவிட்டு வந்ததை நீங்களெல்லாம் படித்திருப்பீர்கள். அதை விட அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் சில்லறை பசங்களை வச்சுட்டு அவமானப்படுத்தலாம். கொஞ்சம் நஞ்சம் அவமானப்படுத்தலை. சேலம் பொதுக்குழு கூட்டத்தில் உடைந்து அழுத பாமக நிறுவனர் ராமதாஸ். கூட்டணி அமைப்பதற்கான காலம் இன்னும் கனியவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. நல்ல கூட்டணியை அமைப்பேன் எனவும் உறுதி. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் தலைவரையும் கூப்பிட்டு யாரோடு கூட்டணி வைக்கலாம் என்று கருத்தை கேட்டேன். அவர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் நாம் அது மட்டுமல்ல, இன்னும் அதற்கான நேரம் கனியவில்லை. அவர்கள் சொன்ன கருத்துக்களுடைய அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைப்பேன். அன்புமணி செய்வது அரசியல் அல்ல, பச்சை துரோகம் என ஸ்ரீகாந்தி விமர்சனம். அன்புமணி ராமதாஸ் RSS கைகூலி என்றும் தாக்கு. தமிழ்நாட்டில் புதிதாக அமையும் ஆட்சியில் பங்கு வேண்டும். சேலம் பொதுக்குழுவில் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி பேச்சு. இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் RSS அடிமைகள். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மாலை 4 மணிக்கு திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு. மாநாட்டில் பங்கேற்பதற்காக கோவை சென்ற முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த பிரவீன் சக்கரவர்த்தி முயற்சி செய்வதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. போலியான புள்ளி விவரங்களை வெளியிட்டு உத்தரப்பிரதேச முதலமைச்சரின் குரலாக ஒலிப்பதாகவும் சாடல். ஏன் தமிழ்நாட்டு மீது பாஜக RSS படையெடுக்கிறது என்றால் திரு பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் படையெடுக்கிறார் என்பது எனக்கு புரியல. இது சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர் தாக்குறாரா? அதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது. இது தேவையில்லாத வேலை. நடிகை நயன்தாராவை பிரச்சாரத்துக்கு அழைத்து வந்தால் கூட கூட்டம் அதிகமாக வரும். தாவேக தலைவர் விஜய்க்கு கூடும் கூட்டம் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நயன்தாரா கூட்டி போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூட தான் செய்யும். டெல்லியில் உள்ள CBI அலுவலகத்தில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா ஆஜர். கரூர் SP, கூடுதல் SP உள்ளிட்டோரும் ஆஜராகி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விளக்கம். தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்பது தெரியாது. ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் விளக்கம். காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் பல இடங்களில் இந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகிறது. இதுவரையிலும் இந்த கருத்துக்களை பொறுத்தவரையிலும் என்னை போன்றவுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை.
சென்னையில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் பேரணி செல்ல முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் சாலை மறியல். உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளிக்கு வழங்கிய ஜாமீனுக்கு உச்சநீதிமன்றம் தடை. சிபிஐ தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உத்தரவு. ஆரவல்லி மலைத்தொடரின் திருத்தப்பட்ட வரையறை தொடர்பான முந்தைய வழிகாட்டுதல்கள் நிறுத்தி வைப்பு. உச்சநீதிமன்றம் நடவடிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரியில் தேர்தல் கூட்டணி அமைக்க நிறுவனர் ராமதாசுக்கு முழு அதிகாரம் வழங்கிய பாமக செயற்குழு. பசுமை தாயகம் அமைப்பு தலைவர் பதவியிலிருந்து சௌமியா அன்புமணி நீக்கம். ஐநா சபை அங்கீகரித்த பசுமை தாயகம் அமைப்பின் பதவியிலிருந்து சௌமியா அன்புமணியை நீக்கியது கேலி கூத்து. நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசியில் அன்புமணி தரப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. வெள்ளி விலை கிலோவுக்கு 4000 ரூபாய் குறைந்து 2,81,000 விற்பனை. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் பளு தாங்காமல் சாய்ந்த லாரி. கார் மீது விழுந்ததில் ஓட்டுநர் உயிரிழப்பு. வங்கதேச வீரர்களை IPL போட்டிகளில் விளையாட அனுமதிக்க மாட்டோம். வங்கதேசத்தில் இந்துக்கள் கொடுமைப்படுத்தப்படுவதாக கூறி ஹரியானா சிவசேனா கட்சி தலைவர் போர்க்கொடி. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கி பணிகள் நடைபெற நடவடிக்கை. கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த முதலமைச்சரை சந்தித்து நன்றி கூறிய விவசாயிகள். நாள்தோறும் அவமானப்படுத்துவதற்கு பதிலாக தன்னை அன்புமணி தரப்பு வெட்டி வீசி இருக்கலாம். தகப்பனை 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டுவிட்டு வந்ததை நீங்களெல்லாம் படித்திருப்பீர்கள். அதை விட அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் சில்லறை பசங்களை வச்சுட்டு அவமானப்படுத்தலாம். கொஞ்சம் நஞ்சம் அவமானப்படுத்தலை. சேலம் பொதுக்குழு கூட்டத்தில் உடைந்து அழுத பாமக நிறுவனர் ராமதாஸ். கூட்டணி அமைப்பதற்கான காலம் இன்னும் கனியவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. நல்ல கூட்டணியை அமைப்பேன் எனவும் உறுதி. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் தலைவரையும் கூப்பிட்டு யாரோடு கூட்டணி வைக்கலாம் என்று கருத்து கேட்டேன். அவர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் நாம் அது மட்டுமல்ல, இன்னும் அதற்கான நேரம் கனியவில்லை. அவர்கள் சொன்ன கருத்துக்களுடைய அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைப்பேன். அன்புமணி செய்வது அரசியல் அல்ல, பச்சை துரோகம் என ஸ்ரீகாந்தி விமர்சனம். அன்புமணி ராமதாஸ் RSS கைகூலி என்றும் தாக்கு. தமிழ்நாட்டில் புதிதாக அமையும் ஆட்சியில் பங்கு வேண்டும். சேலம் பொதுக்குழுவில் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி பேச்சு. இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும்
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மாலை 4 மணிக்கு திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு. மாநாட்டில் பங்கேற்பதற்காக கோவை சென்ற முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த பிரவீன் சக்கரவர்த்தி முயற்சி செய்வதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. போலியான புள்ளி விவரங்களை வெளியிட்டு உத்தரப்பிரதேச முதலமைச்சரின் குரலாக ஒலிப்பதாகவும் சாடல். ஏன் தமிழ்நாட்டு மீது பாஜக RSS படையெடுக்கிறது என்றால் திரு பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் படையெடுக்கிறார் என்பது எனக்கு புரியல. இது சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர் தாக்குறாரா? அதுவும் எனக்கு புரிய மாட்டேங்குது. இது தேவையில்லாத வேலை. நடிகை நயன்தாராவை பிரச்சாரத்துக்கு அழைத்து வந்தால் கூட கூட்டம் அதிகமாக வரும். தாவேக தலைவர் விஜய்க்கு கூடும் கூட்டம் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நயன்தாரா கூட்டி போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூட தான் செய்யும். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா ஆஜர். கரூர் எஸ்பி, கூடுதல் எஸ்பி உள்ளிட்டோரும் ஆஜராகி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விளக்கம். தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்பது தெரியாது. ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் விளக்கம். காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் பல இடங்களில் இந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகிறது. இதுவரையிலும் அந்த கருத்துக்களை பொறுத்தவரையிலும் என்னை போன்றவுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை. சென்னையில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள். பேரணி செல்ல முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் சாலை மறியல். உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளிக்கு வழங்கிய ஜாமீனுக்கு உச்சநீதிமன்றம் தடை. சிபிஐ தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உத்தரவு. ஆரவல்லி மலைத்தொடரின் திருத்தப்பட்ட வரையறை தொடர்பான முந்தைய வழிகாட்டுதல்கள் நிறுத்தி வைப்பு. உச்சநீதிமன்றம் நடவடிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரியில் தேர்தல் கூட்டணி அமைக்க நிறுவனர் ராமதாசுக்கு முழு அதிகாரம் வழங்கிய பாமக செயற்குழு. பசுமை தாயகம் அமைப்பு தலைவர் பதவியிலிருந்து சௌமியா அன்புமணி நீக்கம். ஐநா சபை அங்கீகரித்த பசுமை தாயகம் அமைப்பின் பதவியிலிருந்து சௌமியா அன்புமணியை நீக்கியது கேலி கூத்து. நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசியில் அன்புமணி தரப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. வெள்ளி விலை கிலோவுக்கு 4000 ரூபாய் குறைந்து 2,81,000 விற்பனை. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் பளு தாங்காமல் சாய்ந்த லாரி. கார் மீது விழுந்ததில் ஓட்டுநர் உயிரிழப்பு. வங்கதேச வீரர்களை IPL போட்டிகளில் விளையாட அனுமதிக்க மாட்டோம். வங்கதேசத்தில் இந்துக்கள் கொடுமைப்படுத்தப்படுவதாக கூறி ஹரியானா சிவசேனா கட்சி தலைவர் போர்க்கொடி.